ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு தாட் ஃபார் த டே. ஒரு பழமொழி. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். அகம் அகம்னா இன்சைட். அகம்னா அதோட ஆங்கில மொழியில சொல்லணும்னா இன்சைட். புறம்னா வெளியில. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ள உங்க மனசுக்குள்ள, உங்க மைண்ட்ல நீங்க எப்படி என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருக்கீங்க, ஒரு நல்ல பர்சனா, ஒரு என்ன யோசிக்கிறீங்க, அதை நீங்க ஆக்ஷன்ல அப்படி பண்ணும்போது அது உங்க முகத்துல வெளிப்படும். நீங்க இப்போ ஒருத்தவங்கள்ட்ட பேசுறீங்க, பேசிட்டு இருக்கும் போது அவங்க ரொம்ப ஜாஸ்தி பேசும்போது இல்ல, லைட்டா மூஞ்சி சுளிப்பாங்க. நீங்க பேசும்போது அவங்களோட எக்ஸ்பிரஷனை பார்த்தீங்கனாலே அது ஐ டு ஐ கான்டாக்ட் எப்போதும் வேணும். பேசும்போது எல்லாரோட கண்ணை பார்த்து பேசுங்க. சைக்காலஜிக்கலா அது கிவ் இட் இட் கிவ்ஸ் அ பிக் கான்ஃபிடன்ஸ். அதே மாதிரி அந்த கண்ணு எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஆம், இப்போ நான் உங்கள்ட்ட பேசுறேன், நான் கேமராவை பார்த்து பேசுறேன். இதே நான் உங்கள்ட்ட உங்களை பர்சனலா பார்த்து பேசணும்னா ஐ யூஸ் டு see their eyes. அவங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. முகத்துல வெறும் எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் தெரியும். கண்ணுல அதை அப்சர்வ் பண்றாங்களா, ஆம், எல்லாமே தெரியும். கண்ணில் கூட எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. அது கண்ணும் முகத்துல தான் இருக்கு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். சில டைம் ஒர்க் அவுட் ஆகும். சில டைம் அவங்க சேடா இருந்தாலும், ஆமா, சேடா இருந்தாலும் ஃபேஸ்ல தெரிஞ்சிரும். கோவமா இருந்தாலும் ஃபேஸ்ல தெரிஞ்சிரும். எல்லாமே உண்மைதாங்க. உள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க எக்ஸ்பிரஸ் ரியாக்ஷன் அப்படின்றதெல்லாம் தாண்டி உங்கள்ட்ட க்ளோஸா இருக்கிறவங்க அந்த அகத்தின் அழகு முகத்துல தெரிஞ்சிரும். தட் இஸ் வாட் அந்த பழமொழியோட மீனிங். அதே மாதிரி பேசும்போது ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்கும்போது இட் கிவ்ஸ் அ குட் கான்ஃபிடென்ட் லெவல். அதுவும் இல்லாம நீங்க அவங்களுக்கு பேச்சு பேசுறதுக்கு நீங்க மதிப்பு கொடுக்குறீங்க அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தமா இது சைக்காலஜிக்கலா இது இட் ஹாஸ் பின் ப்ரூவன். அண்ட் சி தட் இஸ் அ குட் ஹேபிட். பேசும்போது அங்கிட்டும் இங்கிட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க உங்கள்ட்ட பேசுறவங்கள்ட்ட விருப்பமே இல்லாம கேட்கறதுக்கு மாதிரி ஒரு மீனிங். ஸோ இட்ஸ் அ குட் ஹேபிட். பேசும்போது ஐ டு ஐ கான்டாக்ட். அதே மாதிரி நான் ஆரம்பிச்சது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு ஆரம்பிச்சேன். வேணாடா ஐ கான்டாக்ட் போயிட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஐ, அந்த கண் அகத்தில், அந்த முகத்துல தான் இருக்கு. ஸோ இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ். ஸோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்றது 100% உண்மை. சைக்காலஜிக்கலா நீங்க பார்த்தாலும் உங்கள்ட்ட ஹெச்ஆரோ இல்ல ஸ்கூல் படிக்கும் போதோ வருவாங்க. நிறைய பேர் ட்ரைனிங் கொடுக்க வருவாங்க. இந்த இந்த கம்பெனில இருந்து வருவாங்க. இன்டர்வியூ போகும்போது சொல்லுவாங்க. நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு, டக்கின் பண்ணிட்டு, ஷேவ், வெல் க்ரூம்டா அவங்கள பார்த்து பேசும்போது கண்ணு, மூக்கு, வாய், இந்த 3 தான். ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணணும். சாரி, ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டேன். இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டாம். ட்ரையாங்கிள், 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 அந்த சர்க்கிள் தான். அந்த இந்த ட்ரையாங்கிள் தான். ஒண்ணு கண்ணு, இல்ல மூக்கு, இந்த வாய். அவ்வளவுதான். நான் மேக்ஸிமம் எல்லார்ட்டையும் பார்த்து பேசும்போது அவங்க கண்ணை மட்டும் தான் பார்த்து பேசுவேன். இட் கிவ்ஸ் அ கான்ஃபிடென்ட் லெவல். அண்ட் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தமே, அவங்க சொல்லும் போதே தெரிஞ்சிரும். அவங்க கண்ணை பார்த்து பேசும்போதே தெரிஞ்சிரும். அவங்க உண்மை சொல்றாங்களா, பொய் சொல்றாங்களா அப்படின்றது. ஸோ இட் இஸ் ட்ரூ. நீங்க வேணா பண்ணி பாருங்களேன். ட்ரை இட். இட்ஸ் அ குட் ஹேபிட். ஸோ இன்னைக்கு தாட் ஃபார் த டே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.